ஹாய் வெல்கம் டு தமிழ் பார்ட்னர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒய்ஃபை ஹேக்கிங் சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த பார்ட்டில் பானிங் ஹிடன் எஸ்எஸ்ஐடிஸை தான் வந்து இந்த கான்செப்டை தான் வந்து கொஞ்சம் பார்க்க போகிறோம். சரி, இது என்ன புதுசாக ஒய்ஃபை ஹேக்கிங் சீரிஸ் அப்படின்ட்டு ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருக்கலாம். நம்ம சேனல் வந்து 2018 வந்து ஒய்ஃபை ஹேக்கிங் சீரிஸ் வந்து ஆரம்பிச்சிருந்தோம். இந்த சீரீஸில் வந்து எப்படி நம்ம அடாப்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம், அடாப்டர்ல வந்து என்னென்ன மோட்ஸ் இருக்கணும், அதை எப்படி செக் பண்ணோம், அதுக்கப்புறம் டீஆத்தன்டிகேஷன் பண்ணுறது எப்படி, அதில் அது மூலயமா அதுக்கப்புறம் WPA2 நெட்ஒர்க்கில் பேக்கெட் 4-வே ஹேண்ட்ஷேக் பேக்கெட்ஸை கேப்சர் பண்ணி அதை கிராக் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி வந்து வரிசையாக பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நடுவில் விட்டுட்டோம். ஸோ மறுபடியும் வந்து இப்போ நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஆல்ரெடி 5 வீடியோ இருக்குது. இது வந்து 6வது வீடியோ. இதில் தான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹிடன் எஸ்எஸ்ஐடிஸ் வந்து எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணி அடுத்தது காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். சரி, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த 5 வீடியோஸும் பார்த்துருந்தீங்க, இல்லாட்டி அதோட கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும், உங்களால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இதில் இருக்கிற மற்ற 5 வீடியோவில் இருக்கிற கான்செப்ட் தான் வந்து நம்மளுக்கு திரும்ப வந்து ரிப்பீட்டேட்டிவாக வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அதை முன்னாடியே சொல்லியாச்சு. மற்றபடி வேற எதுவும் கிடையாது. சரி, எஸ்எஸ்ஐடிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். எஸ்எஸ்ஐடி அப்படிங்கிறது வந்து என்னன்னா சர்வீஸ் செட் ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் புரியலையா? சிம்பிளாக சொல்லணும்னா, உதாரணத்துக்கு நீங்கள் போயிட்டு உங்கள் மொபைல் வந்து ஒய்ஃபை வந்து ஆன் பண்ணுறீங்க, ஓகேவா? அப்படி ஒய்ஃபை ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன காட்டும்? பக்கத்தில் இருக்கிற ஒயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்ட்ஸ்லாம் வந்து காட்டணும். அதில் போயிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்ட்டுக்குன்னு ஒரு நேம் இருக்குல்ல, அதை தான் வந்து எஸ்எஸ்ஐடி அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி வேற எதுவும் இல்லை. சரி, அப்போ ஹிடன் எஸ்எஸ்ஐடினா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஹிடன் எஸ்எஸ்ஐடி அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு சில கம்பெனிஸில் இல்லை ஒரு சில ஆஃபீஸில் இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஒய்ஃபை வந்து வெளியிலேருந்து வரவங்கள்ட்டேருந்து வந்து மறைச்சிருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணியிருப்பாங்க, ஹிடன் மோடுன்னு ஒன்று இருக்குது. அதை வந்து ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த எஸ்எஸ்ஐடி நேம் மட்டும் வெளியே தெரியாத மாதிரி. அந்த மாதிரி எஸ்எஸ்ஐடி வந்து உங்களுக்கு வெளியே தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா, புதுசாக வர்றவங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா தெரியாது. ஸோ அவங்க வந்து அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல அந்த ஆஃபீஸில் இருக்கிற பர்சனுக்கு மட்டும் தெரியும் இங்கே வந்து ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ அவங்க வந்து ஹிடன் நெட்ஒர்க்கில் போயிட்டு அந்த ஆக்சஸ் பாயிண்டோட நேமை கரெக்டாக கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்கும், அவங்க கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு செக்யூரிட்டி மெஷர்மெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி வந்து அது வந்து செக்யூர்னே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு அட்டாக்கர் நினச்சாருன்னா அந்த ஹிடனாக இருக்கிற எஸ்எஸ்ஐடியை வந்து ரெக்கவர் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, 4-வே ஹேண்ட்ஷேக்லாம் கேப்சர் பண்ணி பாஸ்வேர்டு வந்து கிராக் பண்ணலாம். அது அடுத்த விஷயம். ஏன்னா அந்த பேக்கெட் கேப்சரிங்கிற கிராக்கிங் இதெல்லாம் வந்து நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய மற்ற ஒரு சில விஷயங்களை தான் வந்து ஹிடன் எஸ்எஸ்ஐடியில் இருக்கிற விஷயங்களை தான் பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச போகிறோம். சரி, இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒயர் ஷார்க்கை வச்சு எப்படி அந்த ஆக்சிஸ் பாயிண்ட்லேருந்து வந்து ப்ராட்காஸ்ட் ஆகுதுங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம அதில் பார்ப்போம். அதே மாதிரியே நம்ம இந்த எக்ஸசைஸ்க்காக வந்து எடுத்திருக்கிறது வந்து என்னன்னா, என்னோட ஆக்சிஸ் பாயிண்டோட நேம் வந்து TBN. இந்த ஆக்சிஸ் பாயிண்டோட ரவுட்டரோட லாகின்குள்ள தான் நான் இங்கே இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ESSID அப்படின்னு இருக்கும். ESSIDங்கிறதும் SSIDங்கிறது வந்து சேம் தான். இது ங்கிறது வந்து என்னன்னா எக்ஸ்டெண்டட். மற்றபடி எல்லாமே வந்து சர்வீஸ் செட் ஐடென்டிஃபையர் தான். மற்றபடி வேற எதுவும் இல்லை. இதில் வந்து மோட் வந்து ஆக்சிஸ் பாயிண்ட் மோட்ல தான் இருக்குது. இது வந்து ஹிடன் இல்லை. ஓகே, இப்போ வந்து நம்ம இப்போ காமிச்சிருக்கேன்ல, இது வந்து என்னன்னா நார்மலாக வந்து இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து அவங்களோட ஒய்ஃபை வந்து சர்ச் பண்ணாங்க அப்படின்னா என்னோட டிபிஎன்ற நெட்வொர்க் வந்து காட்டும். ஸோ இது வந்து ஆக்சசபிளாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கலின் நெக்ஸில் போயிட்டு வழக்கம் போல் நம்மளோட ஆல்ஃபா கார்டெல்லாம் எடுத்து செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட சரௌண்டிங்கில் இருக்கிற ஒயர்லெஸ் வந்து கேப்சர் பண்ண பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு வந்து நான் என்னத்துக்கு காட்டுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இது வந்து விசிபிளாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எஸ்எஸ்ஐடிக்காக தான். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இந்த இதில் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் கார்டை வந்து மானிட்டர் மோடில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். மானிட்டர் மோடு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறது பழைய வீடியோவில் வந்து போட்டாச்சு. மானிட்டர் மோடு வந்து ஆல்ரெடி எனேபிளில் தான் இருக்குது. ஓகே, ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா பழைய வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது ஏரோ டம்பை போட்டு சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா ஆக்சிஸ் பாயிண்ட்டையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ TBN பிரித்திவ்நெட் அப்படின்னு 2 வந்திருக்கு. நான் இதோட கேப்சர் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டுமே எனக்கு வந்து இப்போ என்ன இருக்குது, விசிபிளாக இருக்குது. ஓகே,
இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன் காலியா. ஒயர் ஷேருக்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து WLAN 0, ஏன்னா என்னோட ஒயர்லெஸ் கார்டு வந்து WLAN 0 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நான் போடுறேன். அதை வச்சு நான் கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏரோ டம்ப் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சுற்றி இருக்கிற ஆக்சிஸ் பாயிண்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண போது அது கலெக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து பேக்கெட்ஸும் வந்து இங்கே கேப்சர் ஆகும். ஓகே, இப்போ நம்மளுக்கு கேப்சர் ஆயிடுச்சா? இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஒயர் ஷார்க்கில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ வந்து பேக்கெட் வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்ப்போம் நம்ம. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா SSID வந்து பிரித்திநெட், அதுக்கப்புறம் TBN, இந்த ரெண்டும் இருக்கா. இங்கே டெஸ்டினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராட்காஸ்ட் அப்படின்னு இருக்கும். ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஆக்சிஸ் பாயிண்ட் வந்து சொல்லுது, நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸ் பாயிண்ட் இருக்கோம் அப்படிங்கிறது வந்து அது வந்து தெரியப்படுத்துது. அதுதான் வந்து ப்ராட்காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த ஃப்ரேம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து உங்களுக்கு இதில் வந்து கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா, ஆக்சிஸ் பாயிண்ட்லேருந்து வந்து பீக்கன் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. பீக்கன் ஃப்ரேம்ஸுங்கிறது வந்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, அசோசியேஷன், ஆத்தன்டிகேஷன் அண்ட் ப்ரோப்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த ப்ரோப்ஸில் வந்து ஒரு ரெண்டாக வந்து பிரிக்கலாம். அதில் வந்து ஒன்று ரெக்வஸ்ட்டு, இன்னொன்று வந்து ரெஸ்பான்ஸு அப்படின்ட்டு நம்மளால் வந்து பிரிக்க முடியும். ஓகேவா? ஓகே, இதை நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்குறேன். இதில் பார்த்தோம்னா ஃப்ரேம்ஸ் இருக்குது. இந்த ஃப்ரேம்ஸில் வந்து இன்டர்ஃபேஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால்ஸ் வந்து WLAN, அதாவது ஒயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு, இது இருக்குது. இங்கே வந்து டேக்டு பேராமீட்டர்ஸ்னு இருக்கா. இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட SSIDயோட பேராமீட்டர் வந்து இருக்கும். TBN அப்படிங்கிறது வந்து நம்ம SSIDயோட நேமு, அதை வந்து நம்மளுக்கு வந்து ரெட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராட்காஸ்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கு வந்து ஆக்சிஸ் பாயிண்ட் வந்து உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் பண்ணணும். அப்போ வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம கிளைண்ட் மிஷின்லேருந்து வந்து ப்ரோப்ஸில் வந்து போகும். இந்த ப்ரோப்ஸ் வந்து போகிறப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட்டும் ஒரு ரெஸ்பான்ஸும் வந்து போகும். ரெக்வஸ்ட் வந்து இங்கே ப்ரோப் வழியாக போகும். அதுக்கப்புறமேட்டு அங்கே போனோடனே உங்களுக்கு ஆத்தன்டிகேஷன் அந்த மாதிரி ஏதாவது நடந்தோடனே ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு திரும்ப வரும். அதாவது வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ப்ராட்காஸ்ட் ஆகுதா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோப் ரெக்வஸ்ட் வந்து ஒன்று போயிருக்கும். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து தெரியும். ப்ரோப் ரெக்வஸ்ட் வந்து போகும். அது வந்து என்ன பண்ணுதுன்னா, SSID வந்து வைல்ட் கார்டில் இருக்கிறது எல்லாத்துக்குமே, எல்லா ஆக்சிஸ் பாயிண்ட்டுமே வந்து தேடும். ஃபஸ்ட்டு ஒரு கிளைண்ட் மிஷின், அதாவது கிளைண்ட்டு ஸ்டேஷனுங்கிறது வந்து இந்த இடத்துல இருந்தோன்னா உங்களோட மொபைலோ இல்லை உங்களோட இன்னொரு லேப்டாப்போ, அது ஃபஸ்ட்டு ஒய்ஃபை ஆன் பண்ணணும். என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லா இடத்துக்கும் போய் தேடும் என்னென்ன ஒய்ஃபை இருக்குது அப்படின்ட்டு. அப்போ போகிறப்ப அது வந்து ப்ரோப் ரெக்வஸ்ட் தான் போகும், அதை ப்ராட்காஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு ஏதாவது ஒன்று கிடைச்ச உடனே அங்கேருந்து வந்து உங்களுக்கு என்ன ஒன்று பீக்கன் ஃப்ரேம் சொல்லி வந்து உங்கள் கிளைண்ட் பிசி வந்து அடைவாங்க. இதுதான் கான்செப்ட். இது வந்து நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இதில் வந்து இன்னும் அடுத்தது வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது, அசோசியேஷன்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் தனியாக ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா? இப்போ இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபில்ட்ரு மட்டும் அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஓகே 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 இது ஃபில்டராக வைக்க முடியாது. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீகான் இன்டர்வல்னு இருக்கா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை செகண்டில் வந்து பீகான் இன்டர்வல் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது முதற்கொண்டு உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா காட்டும். இதில் வந்து டேக்டு பேராமீட்டர், இது இப்படியும் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு டேக்காக வந்து நம்ம வந்து ஃபில்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து மேக்கை மட்டும் வச்சு நம்ம தனியாக வந்து ஃபில்டராக போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் அட்ரஸ், அதாவது வந்து கிளைண்ட் ஸ்டேஷனு, டிரான்ஸ்மிட் அட்ரஸ்ஸு, சாரி இது வந்து கிளைண்ட்டு, இது வந்து ஆக்சிஸ் பாயிண்ட்.
இப்போ வந்து உங்களுக்கு இப்போ வந்து இது விசிபிளாக இருக்கிறப்ப எப்படி ப்ராட்காஸ்ட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ எஸ்எஸ்ஐடி இருந்துச்சுல அதை வந்து ஹைட் பண்ண போகிறோம். ஹைட் பண்ண உடனே அதோட ஆக்ஷன் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். சேம் என்னோட ரவுட்டரோட லாகின்குள்ளே போயிடுறேன். போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஹைடு இஎஸ்எஸ் ஐடி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் அப்ளை வந்து கொடுத்துட்றேன். கொடுத்தவொடனே எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த டிபிஎன் அப்படின்ற நெட்ஒர்க்லேருந்து எனக்கு வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டே வந்து அதுதான் நடக்கும். எஸ்எஸ்ஐடி வந்து ஹிடன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே கனெக்ட் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹிடன் ஆயிடுச்சு. என்னோட ஒய்ஃபை போயிட்டு நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னா பிரித்திவ் நெட்டு மற்ற இது எல்லாமே காட்டும். அதுக்கப்புறம் ஹிடன் நெட்ஒர்க்னு ஒன்று இருக்கும். ஆனால் அந்த ஹிடன் நெட்ஒர்க்கில் போயிட்டு நம்மளால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது எஸ்எஸ்ஐடி தெரியாமல். இப்போ டிபிஎன் வந்து மறைஞ்சு போச்சா. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். சேமாக வந்து என்ன பண்ணுறேன்னா, மறுபடியும் நான் வந்து ஆரோ டம்ப் என்ஜி வந்து ரன் பண்ணுறப்ப சுற்றி இருக்கிற ஒய்ஃபை வந்து காட்டுமா? வெயிட் அ மினிட், பாருங்கள், உங்களுக்கே அப்போ தெரியும். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சேம் அதே மேக் அட்ரஸ் தான் வந்து இருக்கும். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இஎஸ்எஸ்ஐடி வந்து உங்களுக்கு லென்த் வந்து 0 அப்படின்னு இருக்கும். மிச்ச எல்லாமே வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கு. ரைட்டா? இப்போ வந்து நம்மளோட டிபிஎன் அப்படின்ற இஎஸ்எஸ்ஐடி மட்டும் உங்களுக்கு வந்து ஹிடன் ஆயிருக்கு. சரி, இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த இதை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி பார்க்கறதுக்கு b-bssid அப்படின்னு போட்டு இந்த மேக் அட்ரஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். ஆல்ரெடி வந்து இந்த ஏரோ டம்ப்பு, ஏர்கிராக் என்ஜி, இந்த சாஃப்ட்வேர் ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து எப்படி உங்களுக்கு ரன் பண்ணும் அப்படிங்கிறது பழைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஒருவேளை தெரில அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம். மீன்வைல் இங்கே வந்து என்ன பண்ணுவோம்னா, மறுபடியும் வந்து ஒயர் ஷார்க்கை போட்டு பேக்கெட்ஸ் வந்து கேப்சர் பண்ணிக்குவோம். இங்கே ஒயர் ஷார்க் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். இங்கே வந்து WLAN 0 வந்து சாரி இந்த ஹிடனாக இருக்கிற சேனலை வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக ரன் பண்ணுறோம். ஓகே, நம்மளுக்கு இப்போ வேணுங்கிற அளவுக்கு வந்து கேப்சர் ஆயிடுச்சு. ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நான் ஒயர் ஷார்க்கை வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு, ப்ராட்காஸ்ட் வந்து ஆயிருக்கு. ஆனால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ராட்காஸ்டோட ஐடி வந்து எதுவுமே இல்லை. ஓகேவா? மித்த எல்லா இஎஸ்எஸ் ஐடிஸ்க்கும் வந்து நம்மளோட கிளைண்ட் வந்து கனெக்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணியிருக்கு. ஓகேவா? அதனால தான் வந்து இந்த prithvi.net இதையும் வந்து சர்ச் பண்ணியிருக்கு. மிச்ச இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராட்காஸ்ட் வந்து ஆகலை. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம இஎஸ்எஸ் ஐடியை வந்து ஹைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆக்சஸ் பாயிண்ட் வந்து என்ன பண்ணாது, அதோட பீக்கன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணாது. ஸோ அது ப்ராட்காஸ்ட் பண்ணல அப்படின்னா நம்மளோட ஒய்ஃபையை வச்சு நம்மளால் வந்து அதை டிடெக்ட் பண்ண முடியாது. இதுதான் வந்து இந்த இடத்துல இருக்க கான்செப்ட். இப்போ ஓகே, இப்போ நம்மளுக்கு இது புரிஞ்சிருச்சு. இது வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுது, ப்ராட்காஸ்ட் பண்ணல அப்படிங்கிறத நம்ம பேக்கெட்ஸை வச்சு நம்ம அனாலிசிஸ் பண்ணிட்டோம். எங்க நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வச்சு இது ப்ராட்காஸ்ட் பண்ணணும் பண்ணாது அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம். ஓகேவா? சரி, இப்போ இந்த இஎஸ்எஸ் ஐடிஸ் வந்து நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த இஎஸ்எஸ் ஐடி வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு வந்து ஒரே விஷயம் வந்து கிளைண்ட் பிசி வந்து கனெக்ட் ஆகிறப்ப மட்டும்தான் நம்மளால் வந்து கனெக்ட் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா இந்த கிளைண்ட் மிஷின்ஸ் வந்து நம்மளோட விக்டமாக நம்மளுக்கு இப்போ கண்ணுக்கு தெரியாமல் இருக்குல்ல இந்த இஎஸ்எஸ் ஐடி, இதில் கனெக்ட் பண்ணுறப்ப மட்டும்தான் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒயர் ஷார்க் வந்து திரும்ப வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 2 மெத்தட் இருக்குது இஎஸ்எஸ் ஐடியை வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து
ஒன்று வந்து ஆக்டிவ் மெத்தடு, இன்னொன்று வந்து பேசிவ். ஆக்டிவ் பேசிவ் அப்படின்னு 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பேசிவ் வந்து நம்ம பார்த்துருவோம். பேசிவ்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஜஸ்ட் வெயிட் பண்ணணும். அதாவது உங்களோட உங்களோட டார்கெட் ஆக்சிஸ் பாயிண்ட் இருக்குல்ல, அதுல வந்து ஏதாவது கிளைண்ட்ஸ் வந்து ஜாயின் ஆகிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். எப்படி அப்படின்னா, பொதுவாக இந்த ஆக்சிஸ் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மெத்தட் 1, அதாவது பேசிவ் மெத்தடு. இந்த WLAN என்னது ஏரோ டம்பை போட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட இதை மட்டும் நான் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கேன். உள்ள வந்து எதுவும் கிளைண்ட் எதுவும் வராங்களா, என்ன ஏது அப்படின்ட்டு பண்ணிட்டே இருக்கிறேன். அந்த நேரத்துல நான் வந்து பொறுமையை கத்துக்கணும். பொறுமையா இருக்கிறப்ப சம்மோன் நீங்க இந்த ஒய்ஃபை வந்து அட்டாக் பண்ணான்னு வெயிட் பண்ணிருக்கிற நேரத்துல அந்த ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்களோட மொபைல்லையோ இல்லாட்டி அவங்களோட லேப்டாப்லயோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிடனா இருக்குன்னா ஹிடன் ஒய்ஃபை நெட்ஒர்க்னு காட்டும். அதுல போயிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த SSIDயோட நேமு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹிடன் நெட்ஒர்க்ல போயிட்டு இப்போ டிபிஎன்னா டிபிஎன் அப்படின்னு போடுவாங்க. போட்டுட்டு அதோட பாஸ்வேர்டு வந்து அவங்க கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு என்ன இப்போ கொடுத்தாங்களா, இப்போ கொடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு வந்து இந்த ESSID வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு. இப்படியும் வந்து நம்மளால ஒரு ESSID வந்து ரெக்கவர் பண்ண முடியும். அதாவது இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணா, கிளைண்ட் வந்து கனெக்ட் பண்ற வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். இது வந்து பேசிவ் மெத்தடு. ஓகே, இப்போ வந்து நம்ம இதுல பாக்கெட் அனாலிசிஸ் பண்ணி பார்ப்போமா? இப்போ கேப்சர் ஆன பாக்கெட் வந்து பார்க்குறப்ப ப்ராட்காஸ்ட் ஆகுது. இப்போ இது வந்து என்னோட இந்த விண்டோஸ் 10 ஹோஸ்ட் மிஷின் இருந்துச்சுல்ல, அதில் இருக்கிற இன்டெல் கார்டு NIC நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் இதில் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் போகுது. டிபிஎன்னு அவங்க டைப் பண்ண உடனே எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, டிபிஎன்கிற கண்டென்ட் லென்த்தை வந்து எனக்கு கொண்டாந்து கொடுத்துருச்சு. ஓகே, இங்கே டேக்டு பேராமீட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா SSID பேராமீட்டரில் வந்து செட் வந்து உங்களுக்கு 0ன்னு இருக்கு. அதே மாதிரி டேக் லென்த் வந்து 3 அப்படின்னு இருக்கு. இந்த 3ங்கிறது வந்து என்னன்னா, இந்த டிபிஎன் அப்படின்ற இருக்கிற அந்த 3 எழுத்து தான், மற்றபடி வேற எதுவும் கிடையாது. உங்களுக்கு என்ன இருக்கு, ஆக்சிஸ் பாயிண்ட்லேருந்து இந்த முறை ப்ராட்காஸ்ட் ஆனதை வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். இப்படிதான் வந்து உங்களுக்கு வருது. இதுல வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ப்ரோப் ரெக்வஸ்ட் வந்து போயிருக்கு எங்க அப்படின்னா டிபிஎன்ற அந்த ஆக்சிஸ் பாயிண்ட்டுக்கு வந்து போயிருக்கு. இந்த ப்ரோப் ரெக்வஸ்ட் டிபிஎன் அதுக்கப்புறம் அக்னாலஜ்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்துடும் எப்படியா இருந்தாலும். அதுக்கப்புறமேட்டு ஒயர் ஷேருக்கு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, நடுவில் ஏதோ ஒரு எரர் வந்தனால, இல்லைன்னா அது வந்து நம்மளுக்கு கேப்சர் ஆகியிருக்கும். ஓகே, இப்படியும் வந்து நம்மளால ஒரு ESSID வந்து ரெக்கவர் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா திரும்ப நான் இந்த ஏரோ டம்ப் வந்து நான் ரன் பண்றேன். இந்த முறை என்ன பண்ணுவோம்னா, இந்த ஆக்சிஸ் பாயிண்ட்ல இருக்கிற கிளைண்ட்ஸ் வச்சு அந்த ஆக்சிஸ் பாயிண்ட்டுக்கு வந்து டீஆத்தன்டிகேஷன் பண்ணுவோம். சரிங்களா? அதாவது சிம்பிளா வந்து சொல்லணும்னா, லாஸ்ட் வீடியோல வந்து எப்படி ஹேண்ட்ஷேக் வந்து கேப்சர் பண்றது அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? அதுல வந்து என்ன பண்ணிருப்போம்னா, கிளைண்ட்ஸை வந்து டீஆத்தன்டிகேஷன் பண்ணி நம்ம டிஸ்கனெக்ட் பண்றது மூலமா கிளைண்ட் வந்து திரும்ப வந்து அந்த நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த நேரத்துல வந்து பேக்கெட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அந்த பேக்கெட்டை நம்ம கேப்சர் பண்ணி கிராக் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் கான்செப்ட் பார்த்தோம். சேம் அதே மாதிரி மெத்தடு தான் இந்த முறை என்ன பண்ணுவோம்னா, மறுபடியும் நம்ம டீஆத்தன்டிகேஷன் பேக்கெட்ஸ் வந்து சென்ட் பண்ணுவோம். சென்ட் பண்றப்ப திரும்ப வந்து கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றப்ப இப்போ இருக்கிற நம்மளோட டிவைசஸ்லாம் வந்து என்னன்னா, ஆட்டோ கனெக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா ரீகனெக்ட் ஆயிரும். எங்கேயாவது ஒய்ஃபை மட்டும் நீங்க ஆன்ல வச்சிருந்தீங்கன்னாலும், நீங்க ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச இடமோ ஆஃபீஸோ எங்கேயோ போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ரீகனெக்ட் ஆகும். பார்த்துருப்பீங்க. அப்படி ஆட்டோமேட்டிக்கா ரீகனெக்ட் ஆகுறப்ப உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, சேம் இதே மெத்தடு தான் வந்து உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் இது எல்லாமே நடக்கும். ஸோ அதை வச்சும் நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே, கொஞ்சம் பொறுமையா இருப்போம். இதுக்குள்ள இந்த டிபிஎன்குள்ள இருக்கிற கிளைண்ட் மிஷினோட கிளைண்ட் வந்து ஏதாவது கனெக்ட் ஆகட்டும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம டீஆத்தன்டிகேஷன் வந்து பண்ணலாம். பார்த்தீங்கன்னா டிபிஎன்ல தான் இருக்கும். ஓகே, டிபிஎன் 2 அப்படின்னு இருக்கு. ஓகே, இது ஒன்றும் இல்லை, இது வந்து நம்ம என்னோட விண்டோஸ் 10 மிஷினில் இருக்கிற ப்ராப்ளம். ஓகே, இப்போ கனெக்ட் ஆனோன்னு என்ன ஆயிடுச்சு, வந்தவொடனே என்ன ஆயிடுச்சு, ஒரு கிளைண்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி எத்தனை கிளைண்ட் இருக்காங்களோ அத்தனை கிளைண்ட் இருந்தாங்கன்னா நல்லது. ஏன்னா அப்போதான் நம்மளுக்கு வந்து உடனே நிறைய டிவைஸ் வந்து ரீகனெக்ட் ஆக வந்து துடிக்கும். அப்படி துடிக்கிறப்ப நம்ம அதை யூஸ் பண்ணி
நம்ம என்ன பண்ணலாம், ஹேண்ட்ஷேக்கை கேப்சர் பண்ணனாலும் பண்ணலாம், இஎஸ்எஸ்ஐடியை ரெக்கவர் பண்ணனாலும் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இஎஸ்எஸ்ஐடி தான் தேவை. ஸோ நம்ம அதுக்குண்டான வேலைகளை வந்து பார்ப்போம். இது வந்து டீஆத்தன்டிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஏர் ரீப்ளே அப்படின்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் ஸ்வீட் இருக்கு. ஹெல்ப் இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டீஆத்தன்டிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து கவுண்ட் வந்து டீஆத்தன்டிகேட் 1 ஆர் ஆல் ஸ்டேஷன்ஸ், இது வந்து 0 தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கான காரணங்கள் வந்து ஆல்ரெடி பழைய வீடியோக்களில் நம்ம நிறையா பேசிவிட்டோம். ஓகே, ஏர் ரீப்ளே என்ஜி hyphen dr 0. அடுத்தது hyphen a access point ஓட MAC address copy करो, paste WLAN 0. இதே வந்து நம்ம பாக்கெட் வந்து கேப்சர் பண்ணிக்குவோம். அப்போதான் நம்மளுக்கு வந்து புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து இதில் உங்களுக்கு ஏதாவது சேனல் வந்து பிரச்சனையாக இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணதும் கூட, நானும் ஃபேஸ் பண்ணப்போ கூட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சேனல் நேம் வந்து குளறுபடியாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு IWConfig இந்த கமாண்ட்ஸில் போயிட்டு நீங்கள் சேனல் நேமை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கார்டு வந்து அந்த சேனல் நேம் வந்து கரெக்டாக சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வந்து இந்த ஆல்ஃபாவில் இருக்கிற இஷ்யூவா இந்த டிரைவரில் இருக்கிற இஷ்யூவா அப்படின்னு தெரில, இருந்தாலும் நம்ம அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். WLAN 0 channel ஓகே. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டீஆத்தன்டிகேஷன் வந்து சென்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே நேரத்தில் நம்ம வந்து WLAN 0வே வந்து அது என்னது ஏரோ டம்பே வந்து நம்ம ரன் பண்ணுவோம். இது வருது, இது வரப்ப நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, முன்னாடி வந்து லென்த் வந்து 0ன்னு வந்துச்சா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TBN வந்திருக்கும். ஏன் அப்படின்னா நான் அந்த டீஆத்தன்டிகேஷனை நிப்பாட்டின கேப்பில் எனக்கு வந்து திரும்ப வந்து இது ரீகனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, திரும்ப வந்து நம்ம என்ன பண்ணால் அந்த சேனல் தான் மாறி இருக்கும். ஓகே, இதில் வந்து இன்னும் அந்த சேனல் வந்து சரியாக கேப்சர் பண்ணல. ஆனால் போன முறை நம்ம 11 போட்டப்போ கரெக்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா. இதே பிரச்சனை தான் அடிக்கடி வரும். இது ரீகனெக்ட் ஆன உடனே நம்மளுக்கு திரும்ப அந்த சேனலோட நேம் வந்துருச்சு. ஓகேவா, இதே மாதிரியே நீங்கள் வந்து இருக்கிற ஒரு சில ஸ்பெசிஃபிக் யூசருக்கும் வந்து நீங்கள் தனியாக டீஆத்தன்டிகேஷன் பேக்கெட்ஸ் வந்து கொடுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் மொத்தமாக வச்சு கொடுக்கலாம். இதில் வந்து நம்மளோட இந்த ஆக்சஸ் பண்ண வந்து எனக்கு ஒரே ஒரு கிளைண்ட் தான், அந்த விண்டோஸ் 10 ஹோஸ்ட் பிசி இருந்தார்ல அவர் மட்டும்தான்ங்கிறப்ப எனக்கு வந்து வேறு எதுவும் இல்லை, ஆப்ஷன் இல்லை. ஓகே, திரும்ப வந்து இதில் சேனல் வந்து 11, சேனல் வந்து 99 மாறிட்டு இருக்கு. திரும்ப இன்னொரு வாட்டி செட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த இடத்துல இது சேனல் நம்பர் தப்பாக காட்டுதா என்னன்னு தெரில. எனிவே நம்மளுக்கு வந்து இந்த ஹிடன் SSID வந்து ரெக்கவர் ஆச்சு. மேபி இது வந்து இந்த காலி லினக்ஸில் இருக்கிற டிரைவர் இஷ்யூவாக கூட இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த பேக்கெட்ஸை வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாமா? இது எல்லாமே வந்த ரெக்வஸ்ட், ஃபஸ்ட்டு மேலேருந்து போய் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுது, ப்ராட்காஸ்ட் பண்ணி பார்க்குது, எந்த SSIDயுமே இல்லை. அடுத்தது வந்து ஓகே இது கிடையாது, டீஆத்தன்டிகேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்தது. ஓகே, இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுது, கார்ட்ஸ்
ஓகே. முதல்ல வந்து பாக்குது. அதுக்கப்புறம் ப்ராட்காஸ்ட் பண்ணுது. பீகான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வருது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்ஐடி வைல்ட் கார்டா வந்து இருக்கு. ஒண்ணுமே இல்ல, ப்ராட்காஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் டீஆத்தன்டிகேஷன் நடந்திருக்கு. டீஆத்தன்டிகேஷன் நடந்ததுக்கு அப்புறமேட்டு என்னோட இந்த இன்டெல் அடாப்டர் இருக்கு பாத்தீங்களா, ஒய்ஃபை கார்டு, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீகனெக்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணிருக்கு. ப்ரோப் ரெக்வஸ்ட் ப்ரோப் ரெக்வஸ்ட் போயிட்டு திரும்ப ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. எஸ்எஸ்ஐடி வந்து டிபிஎன் அப்படின்ட்டு வந்திருக்கு. ஓகேவா, இது வந்து டிபிஎன் போட்டு ரீகனெக்ட் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் டீஆத்தன்டிகேஷன் நடந்திருக்கு. திரும்ப அதை வந்து ட்ரை பண்ணிருக்கு. திரும்ப திரும்ப அது ட்ரை பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. ஓகேவா, போட்ட உடனே நம்மளுக்கு டிபிஎன் அப்படிங்கிறது வந்த உடனே நம்மளுக்கு இந்த ஏரோ டம்ப்ல வந்து நம்மளுக்கு திரும்ப டிபிஎன் அப்படிங்கிறது ஹிடனாக இருந்தது வந்து நம்ம ரெக்கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பேக்கெட் அனாலிசிஸ் பண்ணலாம். ஆனால் அதில் வந்து இந்த ப்ரோப் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் அதுக்கப்புறம் ப்ராட்காஸ்ட் வந்து அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணல. சும்மா ஒரு ஜஸ்ட் மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த வீடியோ வந்து பெரிய லென்த்தாக போகக்கூடாது அப்படின்றனால. ஒருவேளை உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், தனியாக வந்து அலசி ஆராய்ஞ்சு தனி வீடியோ வந்து போடலாம். எனிவே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம 2 மெத்தட் பார்த்தோம். 2 மெத்தட்ல வந்து ஒன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிவ் மெத்தடு. பாசிவ் மெத்தடுங்கிறது வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளைண்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து அந்த ஆக்சிஸ் பாயிண்ட் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதாவது ஓவர் தி ஏரில் வந்து யாராவது ஒரு கிளைண்ட் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணுறோம். அடுத்தது வந்து ஆக்டிவ் மெத்தடில் வந்து என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு கிளைண்ட் எல்லாம் வர வரைக்கும் வேணாம், நம்மளே வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு போட்டு தாக்குறது தான் வந்து, அதான் டீஆத்தன்டிகேஷன் பண்ணி நம்ம அந்த எஸ்எஸ்ஐடிஸை வந்து இஎஸ்எஸ்ஐடிஸ் வந்து ரெக்கவர் பண்ணுறதா வந்து ஆக்டிவ் மெத்தட். ஓகேவா, இதில் வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வேற என்ன பார்த்தோம் அப்படின்னா டீஆத்தன்டிகேஷன் அதை வழக்கம் போல பார்க்கறதா, அதுக்கப்புறம் ஒயர் ஷார்க்கை வச்சு பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு பீகான் ஃப்ரேம்ஸு, அதுக்கப்புறம் ப்ரோப் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸு இதை பற்றி பார்த்தோம். மொத்தத்தில் வந்து இந்த ஹிடன் எஸ்எஸ்ஐடிஸ் வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஓகே, இந்த ஹிடன் எஸ்எஸ்ஐடிஸ் வந்து ரெக்கவர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணனா இதில் வந்து 4-way ஹேண்ட்ஷேக் வந்து கேப்சர் பண்ணலாம். இப்போ நம்ம சேம் டீஆத்தன்டிகேஷன் பண்ண மாதிரி தான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹேஷை வச்சு நீங்கள் கிராக் பண்ணலாம். அதுக்கு தான் வந்து என்னன்னா இதில் வந்து என்கிரிப்ஷன் வந்து என்ன இருக்குன்னா WPA2 இருக்குது. WPA2 வந்து எப்படி நம்ம கிராக் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து போன வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கிராக் பண்ணிக்கலாம். எனிவே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து கடைசி வரையும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.